இப்ப அதே மாரி இப்ப இந்த மீளாது விழா மேடைகள் இருக்குல்ல சார். இப்ப மீளாது விழாக்கள்ல மேடைகள் பல இடங்கள்ல நடக்குது. அந்த மீளாது விழாவுல பேச்சாளர்களா அழைக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலும் இமாம்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழகத்தினுடைய 70கள்லேருந்து நம்ம பெரும்பாலும் அந்த தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, மீளாது விழா மேடைகள்ல அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறாங்க. ஆன்மீகள் அதாவது நம்ம சகோதர சமயத்தை சார்ந்த முஸ்லீம் அல்லாத சகோதர சமயத்தை சார்ந்த அரசியல்வாதிகள், இலக்கியவாதிகள், பேச்சாளர்கள் இவங்க எல்லாமே பேசியிருக்கிறாங்களே. இப்படி பெருமானாருடைய இந்த பிறப்ப சகோதர சமயத்தை சார்ந்த பெருமக்கள வச்சு பேசுறது அப்படின்றது உள்ளது தானா? ஆமா. நல்லது தானே. அது நல்லது தானே இருக்குது. ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா, அதில பல நல்லவைகளும், நன்மைகளும் உண்டுன்னு சொன்னா, அது தாராளமா செயல்படுத்தலாம். இப்ப இங்க பிற சமூகத்து அரசியல்வாதிகளோ, பேச்சாளர்களோ, அதேபோல அறிஞர்களோ, பேராசிரியர்களோ இவர்களும் கூப்பிட்டு நடத்தணும் வைங்களேன், அதில பல நன்மைகள். அதில என்ன, ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று நூலை படிக்கிறாங்க. படிக்கிறாங்க. ஏன் மீலாதுல அழைச்சிருக்கிறாங்க, ம். அவங்க போய் பேசணும். அவங்கள பத்தி 4 வார்த்தை படிச்சா படிச்சா தான் தான் பேச பேச முடியும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு தெரிகிறது. தெரிகிறது. அதான் ஒரு அறிஞர் கூட சொன்னார்ல, ஒரு அறிஞர் முஸ்லீம் அல்லாத ஒரு அறிஞர் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நான் படித்தேன். ஒவ்வொரு பக்கமாக புரட்டிக் கொண்டே வந்தேன். என்ன வித்தியாசம்னு சொன்னா, பல நூல்களையும் நான் படிச்சிருக்கிறேன். பல தலைவர்களுடைய வரலாறு நூலை படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தை படிக்கின்ற போது தாள்களை புரட்டினால் என் எச்சிலை தொட்டு தொட்டு தாளை புரட்டினேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாற்று புத்தகத்தை நான் படித்த போதோ, என்னுடைய கண்ணீரிலிருந்து வந்ததல்லவா, அந்த கண்ணீரை தொட்டு தொட்டு தான் பக்கத்தை அந்த தாளை புரட்டினேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதுவெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்க போய் தானே அவர் தெரிகிறாரு. அதனால் பிற சமூகத்து பேச்சாளர் கூப்பிட்டாக்கா இந்த ஒரு நன்மை கிடைக்கிறது. அடுத்து நம்ம இந்த மாதிரி அழைச்சோம்னு வச்சுக்கிறோங்களேன், பல சமய மக்களும் வருவாங்க. நம்ம தரப்பு மார்க் அறிஞர் பேசுகிறான்னு சொன்னால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. என்ன ஆனால் அந்த வழியாக போகிற மாட்டு சகோதரர்கள் கொஞ்சம் நேரம் நின்று என்ன சொல்கிறான்னு கேட்போன்னு கேட்டு போவாங்க. ஆனால் இதற்கென்று சிரத்தை எடுத்து வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்ம மார்க் அறிஞர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் இதே நேரத்தில் பிரபலியமான ஒரு பேச்சாளரை மாட்டு சமூக பேச்சை கூப்பிட்டா பிற சமூக மக்களும் அவர் பேச்சை விரும்புவாங்க. அவங்களாம் வந்துடுவாங்க. மீளாத விழாக்கு இவர் வர்றாரு பேசுகிறத ஒரு பேச்சை கட்டு வருவோம் அப்படின்னு அவங்க ஊருக்கே அவர் வர்றாருந்தா இவருடைய பேச்சை கேட்கணுன்னு ரொம்ப காலம் ஆர்வம் இருக்கும். அவருடைய ஊருக்கே வருவான்னு சொன்னால் தவறு விடுவாங்களா? இல்லை வந்துடுவாங்க. அப்படி அவங்க வரும்போது வந்த பேச்சாளர் பேசுவதை மட்டுமா கேட்பாங்க? அவர் அந்த சிறப்பு பேச்சாளருக்கு முன்னால் எத்தனை பேர் பேசுவாங்க மார்க்கம், அதையும் சேர்த்து கேட்டுருவாங்க. அப்போ மார்க்கம் அவர்களை போய் சேருகிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது வழிவகுக்கிறது. அதனால் இது நல்லது தான் அப்படின்னு. அதில் ஒரு பிரச்சனை முன்னால் வந்துச்சு ஆரம்பத்தில். அதாவது சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய மாட்டார்கள், இவர்களை எப்படி மீளாது விழாக்களில் ஏற்றுவது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. ஏன்னா நம்ம மார்க்கத்தில் சிறுநீர் கழித்தாலும் சுத்தம் செய்யணும் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள பற்றி பேசும் பொழுது சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யாதவர்களை கொண்டு எப்படி பேச வைப்பது அப்படி என்று ஒரு சில பேர் கருத்து விட்டாங்க. அந்த நேரத்தில் பிரபல்யமாக ஒருவர் பேசி கொண்டு வந்தார், மதுரை ஆதீனம். அவர் பல மீளாது விழா மேடைகள் இருந்தாரா. இந்த செய்தியை அவர் இந்த புத்தகத்தில் படிச்சிருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை கிளம்புது. அவர் மீளாது விழாவில் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி சொல்கிறாங்க சில பேர், ஆனால் இது எனக்கு பொருந்தாது. காரணம் இத்தனை ஆண்டு காலமாக சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்கிற வழக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றார். இப்போ இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் பிறருக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.